எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் தான் பிள்ளையான் அப்போதைய இலங்கை அரசாங்கத்துக்கு உளவாளியாக உதவி இருக்கின்றார். அது ஒரு விடயம். மற்றது, அவருடைய தேவைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவருடைய தேவைகளுக்காக மாத்திரம் அந்த வதை முகாமை ரகசியமாக நடத்தி வந்திருக்கின்றார். மக்களுக்கு ரகசியமாகத்தான், ஆனால் அப்போதைய அரசாங்கத்துக்கு அது நிச்சயமாக தெரிந்திருக்கும். தெரியாமல் இது எதுவுமே நடந்திருக்காது என்பதுதான் உண்மை. அது மாத்திரமல்லாமல் அப்போதைய அரசாங்கத்தின் அந்த காலகட்டத்திலே பிள்ளையானுக்கு பல ஆயுதங்களும் வழங்கப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. என்னென்ன ஆயுதங்கள், எத்தனை என்ற கேள்வி இருக்கும். அதற்கான பதில் இதோ. T56 ரக துப்பாக்கிகள் 362, MM9 துப்பாக்கிகள் 36, மைக்ரோ துப்பாக்கி ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. கணக்குகளில் இருப்பது இத்தனை, இல்லாதது இன்னும் எத்தனை. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயம். எத்தனை ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளையான் இந்த எந்த விதமான ஆயுதங்களையும் அரசுக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்பதும் ஹைலைட்டான ஒரு விடயம், மிக ஆபத்தான ஒரு விடயம். இன்னமும் பிள்ளையானுக்கு கீழே, பிள்ளையானோடு தொடர்பான இடங்களில், பிள்ளையானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இடங்களில் தான், அல்லது அவரோடு சார்ந்த நபர்களின் கையில் தான் இந்த துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தற்பொழுது நீதிமன்றத்திலே இந்த விடயம் அம்பலமாக இருக்கின்றது. உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் இந்த அத்தனை துப்பாக்கிகளையும் மீள கை பெற்றுவதற்கு. பாருங்கள், T56 ரக துப்பாக்கிகள் 362, MM9 36, மைக்ரோகன் 1. பேரதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சி. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் எங்கே? இதை வைத்து என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள்? பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் கடந்த காலங்களில் எங்கிருந்து கிடைத்தது? பாதாள உலக குழுவினர் பயன்படுத்திய ஆயுதங்களா இவை என்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கான பதிலை தேடித்தான் தற்போது CID-யினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த வதை முகாம் சம்பந்தமாகவும் நேற்றைய தினம் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இது பிள்ளையானுடையது என்பது உறுதியாகி இருக்கின்றது. இந்த வதை முகாம் செவனப்பட்டிய பகுதியில் தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வதை முகாமில் வைத்துத்தான் கிழக்கு மாகாண துணைவேந்தர் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அதை நேரில் கண்டவர்களே சாட்சி வழங்கி இருக்கிறார்கள். அந்த சாட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.